பதவியேற்ற முதல் நாளே விஜய்க்கு எதிராக வலுக்கும் கண்டன குரல்கள். மாற்றம் என்று சொன்னீர்களே, ஏமாற்றி விட்டீர்களே ஐயா என்று வாக்களித்தவர்களே சமூக வலைதளங்களில் புலம்பும் ஒரு நிலை. இது ஒருபுறம் இருக்க, இன்னொரு புறம் ஆட்சி தக்க வைத்துக் கொள்வதில் நீடிக்கும் இழுபறி சிக்கல். இந்த சூழலில் ஸ்டாலின் அவர்களை சந்தித்திருக்கிறார் விஜய். தமிழ்நாடு அரசியலில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை விரிவாக இந்த வீடியோவில் பேச இருக்கின்றோம். வீடியோவுக்குள் செல்வோம். அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ் கேள்வி. மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில் வேல்வீச்சு. தமிழ் கேள்வியை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள். உங்கள் பேராதரவை தாருங்கள் என்று எல்லோரிடம் கேட்டுக்கொண்டு, அதிகாரப்பூர்வமாக நேற்று முதலமைச்சராக பதவியேற்றிருக்கக்கூடிய திரு விஜய் அவர்களுக்கு தமிழ் கேள்வியின் சார்பாக மீண்டும் கூட ஒரு முறை நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, ஏன்னா நேற்று நம்ம காணொலி பதிவிட முடியல. அதிகாரப்பூர்வமாக அவர் நேற்று முதலமைச்சராக பதவியேற்றிருக்கிறார். அவருக்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, ஒன்று, எதிர்கட்சி தலைவராக பதவியேற்றிருக்கிறார், பொறுப்பேற்கிறார் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். அவருக்கும் நம்முடைய வாழ்த்துக்கள். தமிழ்நாடு இறையாண்மை மிக்க மாநில சட்டப்பேரவையில் அமைச்சர்களாக, சட்டமன்ற உறுப்பினர்களாக பதவியேற்றிருக்கக்கூடிய அத்துணை கட்சிகளைச் சேர்ந்தவர்களுக்கும் நாம் நம்முடைய வாழ்த்துக்களை உளப்பூர்வமாக சொல்லிவிட்டு நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். பொதுவாக புதிதாக ஒரு அரசு அமைகின்ற பொழுது ஒரு 6 மாத காலத்திற்கு அதன் மீது எந்த விமர்சனமும் வைக்கக்கூடாது என்பது ஒரு கண்ணியமான மரபு. அதைத்தான் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கூட, முன்னாள் முதலமைச்சர், எஸ் இல்லையா, நம்ம 5 ஆண்டுகளாக முதலமைச்சர் என்று சொல்லி பழகி இருக்கிறோம். முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கூட என்ன சொன்னார்? இது இல்ல, 6 மாத காலம் நாங்க என்ன செய்ய மாட்டோம், அவருக்கு அவர் மீதான எந்த விமர்சனத்தையும் வைக்க மாட்டோம் என்பதாக. அதுக்கு அதான் அர்த்தம், அவருக்கு பெரிய நெருக்கடிகளை கொடுக்க மாட்டோம். நெருக்கடினா என்ன? அரசியல் ரீதியாக அவருக்கு எதிரான கருத்துக்கள், வாதங்கள் இதெல்லாம் வைக்கிறதுக்கு ஒரு 6 மாதம் டைம் கொடுப்போம் அப்படின்னு சொன்னார். அது அரசியல் மாண்போடு. ஆனால் நேற்று பதவியேற்கின்ற பொழுதே சர்ச்சை வெடித்து விட்டது. அதாவது கண்டன குரல்கள் வலுக்க தொடங்கி விட்டன. என்ன கண்டன குரல்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2 விஷயம். ஒன்று, அவர் பதவியேற்றவுடன் போட்ட கையெழுத்து, மாற்றம்னு சொல்லிவிட்டீங்களே, ஏமாத்தி விட்டீங்களேன்னு ஆரம்பிச்சிட்டாங்க. என்னன்னா, மின்சாரம் 200 யூனிட் இலவசம் என்று அவர் அறிவித்தார். அதை பத்தி நான் விரிவா பேசுறேன். அதற்கு முன்பாக இந்த தமிழ்தாய் வாழ்த்து பிரச்சனைக்கு அதுக்கு வந்துடுறேன். தமிழ்தாய் வாழ்த்து 3வதாக இசைக்கப்பட்டது என்பதில் பலரும் தங்களுடைய கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார்கள். மிக குறிப்பாக இன்றைக்கு இந்த ஆட்சி அமைவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய நம்முடைய எழுச்சி தமிழர் தொல் திருமா அவர்கள் இதை கடுமையாக கண்டிக்கிறார். இது முதலமைச்சர் இதற்கு விளக்கம் தர வேண்டும் என்று சொல்கிறார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய துணை பொதுச் செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான அன்பிற்கினிய தோழர் வன்னியரசு அவர்கள், தமிழுக்கு அநீதி, முதலமைச்சர் பதவியேற்பு விழாவில் தாய் தமிழுக்கு இழைக்கப்பட்டுள்ள அநீதிக்கு காரணமானவர்களை கண்டறிய வேண்டும். தமிழ்நாடு அரசின் ஒப்புதலுடன் தான் ஆளுநர் இந்த கொடுங்குற்றத்தை அரங்கேற்றினாரா என்பதை விஜய் அவர்களும் தமிழ்நாடு அரசும் தெளிவுபடுத்த வேண்டும் என்று சொல்கிறார். உங்க ஒப்புதலோடு தான் இது நடந்துச்சா மிஸ்டர் விஜய், நீங்க சொல்லுங்க என்று இன்றைக்கு வன்னியரசு அவர்கள் கேட்கிறார். இதெல்லாம் அதே மாதிரி மரபு மீறிய செயல். ஐயா முதுபெரும் தலைவர் ஐயா ராமதாஸ் அவர்கள், அவருடைய அரசியல் நிலைப்பாட்டில் நமக்கு கட்டும் விமர்சனம் உண்டு, அது வேற. ஆனால் தமிழ்நாட்டில் அவர் இன்றைக்கு இருக்கக்கூடிய சீனியர் பொலிட்டிஷியன் அவர் ஒருவர். அவர் சொல்லுகிறார், தமிழ்நாடு முதலமைச்சர் பதவியேற்பு விழாவில் தமிழ்தாய் வாழ்த்து பாடலை 3வது இடத்தில் வைத்தது மரபு மீறிய செயல் அப்படின்னு சொல்லி, இதற்கு காரணம் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணுங்கிறார். இப்படி எல்லாருமே கண்டிக்கிறாங்க. எழுச்சி தமிழர் திருமா அவர்கள், தமிழ்தாய் வாழ்த்து 3வதாக பாடப்பட்டது அதிகாரிகளின் கவனக்குறைவால் நிகழ்ந்ததாக கருத இயலவில்லை. இது குறித்து விளக்கம் அளிக்க வேண்டியது முதலமைச்சரின் கடமை என்று சொல்கிறார். இதே போல நம்முடைய மு வீரபாண்டியன் அவர்கள், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில செயலாளர், அவரும் இதற்கு கண்டனம் தெரிவிக்கிறார். ஆசிரியர் கி வீரமணி அவர்கள் கண்டனம் தெரிவிக்கிறார். எல்லாரும் கண்டனம் தெரிவிக்கிறாங்க. இப்ப அவங்க தரப்புல இருந்து ஒரு விளக்கம் கொடுக்கப்படுகிறது. இல்ல அதுக்கு என்ன சொல்றாங்க, ஒன்றிய அரசு அதற்கு ஒரு ஜிஓ மாதிரி ஒண்ணு கொடுத்திருக்கிறாங்க. அதுல ஆளுநர், குடியரசுத் தலைவர் உள்ளிட்டவர்கள் கலந்து கொள்ளும் விழாக்களில் வந்தே மாதரம் இசைக்கப்பட வேண்டும் என்பது அதுல வலியுறுத்தப்பட்டிருக்கிறது அப்படின்னு அவங்க ஒரு வாதம் வைக்கிறாங்க. ஆனால் தோழர் வன்னியரசு அவர்கள் அவருடைய ட்விட்டர் பேஜ்ல ஒண்ணு பகிர்ந்திருந்தார். இப்ப திருப்பி போய் பார்க்கிறேன், அவருடைய ட்விட்டர் பேஜ் வித்தேல்டு என்று காட்டுகிறது. அவர் ட்விட்டர் பேஜ்ல அந்த ஒன்றிய அரசினுடைய அது குறித்த அறிவிப்பு எப்படி நடக்கணும் அப்படின்னு வழிகாட்டு நெறிமுறைகளாக ஒண்ணு சொல்லியிருந்தாங்க. முதல்ல என்ன பாடணும், 2வது என்ன பாடணும், 3வது என்ன பாட வேண்டும் என்றெல்லாம் சொன்னார்கள். அதை அந்த
ஒன்றிய அரசினுடைய அறிவிப்பை எடுத்து போட்டு அவர் சொல்றாரு, இதில் தெளிவாகவே குறிக்கப்பட்டிருக்கிறது, இசைக்கப்படலாம் என்பதற்கும் பாடப்படலாம் என்பதற்குமான வேறுபாட்டை சுட்டிக்காட்டி, எனவே ஆளுநர் கலந்து கொள்ளக்கூடிய இந்த பதவியேற்பு போன்ற விழாக்களில் தமிழ்த்தாய் வாழ்த்தை முதலாவதாக பாடுவதற்கு எந்த இடத்திலும் அது அந்த ஒன்றிய அரசினுடைய குறிப்பான எந்த இடத்திலும் தடையாக இல்லை என்பதையும் தோழர் வன்னியரசு அவர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய துணை பொதுச் செயலாளர் ஆதாரத்தோடு தரவுகளோடு எடுத்து இன்றைக்கு சொல்லியிருக்கிறார். அப்போ நீங்க ஒன்றிய அரசு சொன்னதுனாலதான் என்று சொல்வதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி முரண்படுகிறது. ஒன்று. இன்னொன்று, தமிழ்நாட்டில் இன்றைக்கு அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய திரு ஆதவ அர்ஜுனா அவர்கள், உங்களுக்கு இதுல உடன்பாடு இல்லைங்கிறத அமைச்சர் ஆதவ அர்ஜுனாவினுடைய கருத்து ஊடகங்களில் வருகிறது. இப்ப நாம இப்படி ஒரு கேள்வியை கேட்கிறோம்னு வைங்க, இது நாடகம், தாவேக அரசு பொறுப்பேற்ற உடனேயே பாஜகவோடு சேர்ந்து ஆளுநரோடு சேர்ந்து நாடகம் ஆடுகிறது என்று சொன்னால் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா? ஏத்துக்க மாட்டீங்கல்ல. அப்ப தமிழ்த்தாய் வாழ்த்தை முதலில் பாடக்கூடாது, தேசிய கீதத்தை தான் முதலில் பாட வேண்டும் என்று தமிழ்நாடு சட்டப்பேரவையில் ஆளுநர் RN ரவி அவர்கள் முதலமைச்சராக மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள் இருந்த காலகட்டத்துல ஆளுநர் RN ரவி அவர்கள் அவ்வாறான ஒரு நெருக்கடியை கொடுத்த போது அதற்கு அடிபணிய மறுத்து சண்டை செய்தார் ஸ்டாலின், சண்டை செய்தது திமுக. அப்ப நீங்க என்ன விமர்சனம் வச்சீங்க? இதே தாவேகா என்ன விமர்சனம் வைத்தது? ஒன்றிய அரசோடு சண்டை செய்தது திமுக, ஒன்றிய அரசோடு சண்டை செய்தார் ஸ்டாலின். என்ன சொன்னீங்க? இது நாடகம் என்று சொன்னீர்கள். பாஜகவையும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை திசை திருப்புவதற்கு, மடை மாற்றுவதற்கு ஆளுநரை வைத்து நாடகம் ஆடுகிறார்கள் என்பது போன்ற விமர்சனங்களை நீங்க வச்சீங்க. அப்படித்தானே வச்சீங்க. இப்ப அதே மாதிரி இப்ப நீங்க பண்றது நாடகம்னு சொன்னா எப்படி இருக்கும்? அப்ப நமக்கு வந்தா ரத்தம், உங்களுக்கு வந்தா தக்காளி சட்டிங்கிற மாதிரி பேசுனது இருக்குல்ல. இப்ப நீங்க ஆளுங்கட்சி ஆயிட்டீங்க. எதிர்கட்சியா இருக்கும்போது என்ன வேணாலும் பேசலாம். ஆளுங்கட்சியாக இருக்கும்போது பல்வேறு சிக்கல்கள், நெருக்கடிகள், சூழல்கள் இருக்கும் இல்லையா? அதை புரிந்து பேச வேண்டிய பொறுப்பும் கடமையும் எல்லோருக்கும் இருக்கிறது என்பதை இப்பொழுது அந்த சீட்டு, அந்த ஹாட் சீட் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது உங்களுக்கு உணர்த்தி இருக்கும் என்று நான் நம்புகிறேன். ஒன்று. இன்னொன்னு, நேற்று நீங்க பதவியேற்ற உடனே என்ன சொல்லிட்டீங்க? தமிழ்நாட்டின் கடன் முதல்ல சொல்றீங்க, எவ்வளவு கடன் வச்சுட்டு போயிருக்காங்க, கஜனாவை எப்படி வச்சுட்டு போயிருக்காங்கன்னு தெரியலங்கிறீங்க. அப்புறம் கஜனாவை காலின்னு நீங்க தான் சொல்றீங்க. தெரியல, உள்ள போய் பொறுப்பே எடுக்கல. பொறுப்பெடுத்து உள்ள போய் அதிகாரிகள் எல்லாம் கூட்டு ஆலோசித்தாதான் தெரிஞ்சிருக்கும் தமிழ்நாட்டுடைய GSTP என்ன, தமிழ்நாட்டுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தி எவ்வளவு எத்தனை % வரை கடன் வாங்கலாம் அப்படின்னு ஒன்றிய அரசு சொல்லியிருக்குங்கிறதா நமக்கு தெரியும். நீங்க அதற்குள்ளேயே இங்க ஒண்ணுமே இல்லைன்ட்டீங்க. அப்ப ஒண்ணுமே இல்லை என்பதை தெரிந்து கொள்ளாமலேயே வாக்குறுதிகள் அளித்தீர்களா விஜய் என்று இன்றைக்கு முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய திரு விஜய் அவர்களை நோக்கி விஜய்க்கு வாக்களித்தவர்கள் என்று சமூக வலைதளங்களில் கேள்வி எழுப்ப தொடங்கிவிட்டார்கள். என்ன கேட்கிறாங்க? 200 யூனிட் மின்சாரம் இலவசம் என்று சொன்னீர்கள். அதுல கூட பலரும் என்ன நினைச்சாங்கன்னா, மாதம் 200 யூனிட் என்றுதான் புரிந்து கொண்டார்கள். ஏன்னா நீங்க அதெல்லாம் குறிப்பிடவே இல்லை. மொட்டையா 200 யூனிட் மின்சாரம். அப்ப 200 யூனிட் அப்படின்னா மாதம் 200 யூனிட் என்பதாகத்தான் அது புரிந்து கொள்ளப்பட்டது. சரி, 2 மாசத்துக்கு 200 யூனிட்னு வச்சுப்போம். இப்ப என்ன சொல்லிட்டீங்க? பொறுப்பேற்றவுடன் 200 யூனிட் எல்லாருக்கும் அல்ல, 500 யூனிட் மின்சாரத்திற்குள் பயன்படுத்துபவர்களுக்கு மட்டும் 200 யூனிட் ஃப்ரீ. அப்ப 500 தாண்டுனா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. இப்ப இதற்கு முன்பு இந்த மாதிரி 500 யூனிட் 200 யூனிட் இதெல்லாம் கிடையாது. எல்லாருக்கும் 100 யூனிட் மின்சாரம் இலவசம். 100 யூனிட் எல்லோருக்கும் இலவசம். 100 யூனிட்டுக்கு மேலதான் உங்களுக்கு கணக்கே எடுப்பாங்க. அப்ப 500 யூனிட் வரைக்குத்தான் 200 யூனிட் மின்சாரம் இலவசம் என்று சொல்லுகின்ற பொழுது 501 யூனிட் ஆனாலே அவங்களுக்கு இலவச மின்சாரம் கிடையாது. எந்த இலவச மின்சாரம்? இதற்கு முன்பு வழங்கப்பட்டு வந்த அந்த 100 யூனிட் இலவச மின்சாரமும் கிடையாது. இதை எடுத்து சமூக வலைதளங்களில் கடுமையான எதிர்வினை ஆற்றியவுடன் அடுத்த அறிவிப்பு முதல் நாளே அப்படான்னு அடுத்தது வருது. இல்ல 500 யூனிட் வரைக்கும் பயன்படுத்துபவர்களுக்கு அந்த 200 யூனிட் மின்சாரம் இலவசம். சரி, 500 யூனிட் ஒருவேளை தாண்டிட்டீங்கன்னா அந்த 100 யூனிட் மின்சாரம் இலவசம். உங்களுக்கு புரியுதா? ஐயா திருவாளர் விஜய் அவர்கள் சொன்ன 200 யூனிட் மின்சாரம் என்ற திட்டம் உங்களுக்கு பயன் தரப்போவது இல்லை. இது 2 மாதங்களுக்கு ஒரு முறை, 2 மாதங்களுக்கு ஒரு முறை பெருவாரியான வீடுகளில் 500 யூனிட் மின்சாரத்தை கடந்துதான் உபயோகப்படுத்துகிறார்கள் தமிழ்நாட்டில். அப்ப தமிழ்நாட்டில் இப்பொழுது திமுக ஆட்சி அகற்றப்பட்டு
தாவேக ஆட்சி கொண்டு வரப்பட்டிருந்தாலும் கூட திரு விஜய் அவர்கள் அளித்த அந்த வாக்குறுதி 200 யூனிட் மின்சாரம் என்பது இங்கே எத்தனை பேருக்கு கிடைக்கப் போகிறது என்பது தெரியவில்லை. ஆனால் 500 யூனிட்டை தாண்டி நீங்கள் பயன்படுத்தினாலும் 100 யூனிட் மின்சாரம் என்பது உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. இதைத்தான் நீங்க மாற்றம் என்று சொன்னீர்களா என்று இன்றைக்கு எல்லோரும் கேள்வி எழுப்புகிறார். இல்ல இதுல வேற ஏதாவது டெக்னிக்கலான இல்ல இது இப்படி புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது அப்படி புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது என்று இன்றைக்கு இருக்கக்கூடிய மாநில அரசின் சார்பில் விளக்கம் அளிக்கப்பட்டால் அதையும் ஏற்றுக்கொண்டு தமிழ் கேள்வி அதையும் பொதுமக்களிடம் கொண்டு செல்வதற்கு தயாராக இருக்கிறது. அதையும் நான் சொல்லிடுறேன். நேற்று நீங்க சொன்னதிலிருந்து எல்லோரும் புரிந்து கொண்டது இதுதான். இது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது, இதற்கு விளக்கம் அளிக்கிறேன் என்று நீங்கள் விளக்கம் அளித்தால் அதையும் மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கலாம். பட் இந்த நிமிடம் வரைக்கும் இதுதான் ஃபேக்ட். சரி, இப்ப அடுத்து வரும் கடன். முதல் நாளே சொல்லிட்டீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதில் உங்களுக்கு சிக்கல் இருக்கிறது, தாமதம் இருக்கிறது. நம்ம வாக்குறுதி நிறைய கொடுத்தோம், இப்ப என்ன செய்ய போறோம்? அடுத்த கேள்வி எல்லாரும் டக்குன்னு இப்படி வாசல பார்ப்பாங்களே, என்ன செய்யறது அப்படிங்கிற கேள்வி வரும். கடன் என்று நீங்கள் சொன்னதை உடனடியாக கண்டித்தவர் மரியாதைக்குரிய நாடாளுமன்ற உறுப்பினர் எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன் அவர்கள் உடனடியாக கண்டித்தார். அவர்தான் சொன்னாரு, அரசியல் நோக்கத்திற்காக திரு விஜய் அவர்களே நீங்கள் நாட்டு மக்களை அச்சமூட்டுகிறீர்கள் என்று சொல்கிறார். இந்த ஸ்டேட்மெண்ட் அரசியல் நோக்கத்திற்காக அச்சமூட்டுவது. தமிழ்நாட்டின் கடன் அளவு 10 லட்சம் கோடி என்று வெறுமனே குறிப்பிடுவது தவறான புரிதலை ஏற்படுத்தும். அதனை மாநிலத்தின் மொத்த மாநில உள்நாட்டு உற்பத்தியோடு ஜிஎஸ்டிபியோடு ஒப்பிட்டு பார்ப்பதே சரியாக இருக்கும். 15வது நிதிக்குழு நிர்ணயித்த வரம்புகளுக்கு உள்ளேயே தமிழ்நாட்டின் கடன் அளவு உள்ளது. முழு அளவுகளை மட்டும் சுட்டிக்காட்டி அச்சமூட்டுவது அரசியல் நோக்கம் அப்படிங்கிறார். அப்போ விஜய் அவர்களுக்கு ஒரு அரசியல் நோக்கம் இருக்கிறது, நீங்கள் அந்த அரசியல் நோக்கத்தை பயன்படுத்தி அச்சமூட்டுகிறீர்கள் என்று சொல்கிறார். இப்ப முதல் நாளே இத்தனை கண்டனங்கள் எங்கிருந்து வருகிறது? நீங்கள் ஆட்சி அமைப்பதற்கு ஆதரவு கடிதம் கொடுத்த தோழமை இயக்கங்கள். எந்த தோழமை இயக்கங்கள்? திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள், அவருடைய ஆதரவோடு தான் இன்னைக்கு நீங்க இந்த அரசு இருக்குது. நீங்க எந்த திமுகவை தீய சக்தி என்று சொன்னீர்களோ அந்த திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளை, மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளை நீங்கள் கல்லாப்பெட்டி கூட்டணி என்று கொச்சைப்படுத்தினீர்கள். கல்லாப்பெட்டி கூட்டணி என்று யார் சொன்னீங்க? திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய இடதுசாரிகளையும் இன்னபிற இயக்கங்களையும் விசிக, மதிமுக உள்ளிட்டவர்களை உள்ளடக்கிய இந்த இமாலய கூட்டணியை நீங்க இந்த கட்சியை கல்லாப்பெட்டி கூட்டணி, நீங்க அந்த கல்லாப்பெட்டி கூட்டணி என்று நீங்கள் கிண்டல் செய்த கூட்டணி தான் இன்றைக்கு உங்களை ஆட்சி அதிகாரத்தில் அமர்த்தி இருக்கிறது. ரைட். இப்ப கடனுக்கு உள்ளபடியே கடன் என்ன சார் இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் சொல்றேன். 2011 முதல் 2016 வரை அஇஅதிமுக ஆட்சி காலம். அதிமுக ஆட்சி பொறுப்பேற்கின்ற பொழுது தமிழ்நாட்டின் கடன் 1,03,349 கோடி. அந்த ஆட்சி முடிவடைகின்ற பொழுது 2016 2,11,066 கோடி, கிட்டத்தட்ட 100% ரைஸ். அப்புறம் 2016 இருந்து 2021 வரை மீண்டும் அதிமுக ஆட்சி 2,11,066 கோடியிலிருந்து 4,80,300 கோடியாக அது உயர்ந்தது. 4,80,300 கோடி. சரியா? இந்த 4,80,300 கோடி அப்ப திமுக ஆட்சியை அதிமுக கொடுக்கும் போது 1 லட்சம் கோடி கடன். அவங்க திருப்பி கொடுக்கும் போது கிட்டத்தட்ட 5 லட்சம் கோடி கடன். ரஃபா அப்படி புரிஞ்சுக்கங்க. இதுக்கு வட்டி மட்டும் வருஷத்துக்கு 36,000 கோடி. அப்ப 5 வருஷத்துக்கு வட்டி மட்டும் எவ்வளவு கட்டணும்னு யோசிச்சுங்க. அந்த வட்டியும் அசலையும் சேர்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7 லட்சம் கோடியை தாண்டிடும். அப்ப தமிழ்நாட்டின் மொத்த கடன் இப்ப 9 லட்சம் கோடிக்கு மேல வச்சுக்கிட்டீங்கன்னா திமுக ஆட்சி காலத்தில் 5 ஆண்டுகளில் வாங்கிய கடன் என்பது வெறும் 2 லட்சம் கோடி. ஆனா மொத்தமா நீங்க என்ன சொல்றீங்க? இந்த 9-10 லட்சம் கோடியும் திமுகவே வாங்கியது போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துறீங்க. சரி, ஜிஎஸ்டிபி என்னவா இருக்கு? ஜிஎஸ்டிபினா முதல்ல என்ன? இப்போ நம்ம தான் இதெல்லாம் பேசிட்டு இருக்கோம். எனக்கு திருப்பி ஒரு பக்கம் சிரிப்பா இருக்குது. ஏய், என்னையா நீங்க இதெல்லாம் போய் பேசிக்கிட்டு இருக்க? இன்ஸ்டாகிராம்ல ஏதாவது ரீல்ஸை போட்டு விடுவியா? இதெல்லாம் போய் சொல்லிக்கிட்டு இருக்க? இதெல்லாம் கேட்கிற மனநிலையா இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்களும் வாக்காளர்களும் இருக்கிறார்கள். சுவாரஸ்யமா ஏதாவது இன்ஸ்டாகிராம்ல சொல்லுவியான்னு கேட்டீங்கன்னா என்னங்க பண்றது? நமக்கு தெரிஞ்சது இந்த டேட்டா, தரவுகள், உண்மையை திருப்பி சொல்லுவோம். நிச்சயமாக தமிழ்நாடு மக்கள் என்றைக்கேனும் ஒரு நாள் ஏற்றுக்கொள்வார்கள். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. நான் தமிழ்நாட்டு மக்களுக்கு, வாக்காளர்களுக்கு எளிய முறையில ஒண்ணு சொல்றேன். நீங்க இப்ப ஜிஎஸ்டிபினா என்னன்னு உங்களுக்கு புரிய வைக்கிறேன். ஒண்ணும் இல்லை, நீங்க போய் ஒரு 2 வீலர் வாங்க போறீங்க, ஒரு டிவிஎஸ் ஸ்கூட்டி வாங்க போறீங்க, ஒரு ஸ்பிளெண்டர் பிளஸ் வாங்க போறீங்க, ஏதோ ஒரு பைக் வாங்க போறீங்க. நீங்க ஒரு பைனான்ஸ்ல லோன் கேட்கறீங்க, பிரைவேட் பைனான்ஸோ அல்லது கவர்மெண்ட் பேங்கோ. அவங்க என்ன கேட்பாங்க உங்ககிட்ட? உங்களுடைய பேன் கார்டு கேட்பாங்களா? பேன் கார்டு ஏன் கேட்கறாங்க?
இந்த பேன் கார்டை வச்சு உங்களுடைய சிபில் ஸ்கோர் என்னன்னு பார்ப்பாங்க. சிபில் ஸ்கோர்னா என்ன? ஒரு மனிதருடைய வருமானம் எவ்வளவு, அவருக்கு ஏற்கனவே ஏதாவது கடன் வாங்கியிருக்காரா, அந்த கடனை அடைச்சிருக்காரா, புதியதாக கடன் கொடுப்பதற்கு அவர் தகுதியானவரா, அப்படியே கடன் கொடுக்கணும்னாலும் எவ்வளவு தூரம் கொடுக்கலாங்கிறத உங்களுடைய கடந்த 3 ஆண்டு கால வருமானத்தை கணக்கிடுவாங்க. 3 ஆண்டுல ஆவரேஜா இவருக்கு இவ்வளவு வருமானம் வந்திருக்கு, இவர் இவ்வளவு கடன் வாங்கியிருக்காரு, இவ்வளவு கடனை ப்ராப்பரா திருப்பி செலுத்தி இருக்கிறார், அப்ப இவருக்கு இவ்வளவு தூரம் கடன் கொடுக்கலாம் அப்படின்னு ஒண்ணு வைப்பாங்க. இந்த சிபில் ஸ்கோர் உங்களுக்கு இல்லைன்னா ஒரு டிவிஎஸ் ஸ்கூட்டியை கூட வாங்க முடியாது, டிவிஎஸ் 50 கூட உங்களுக்கு தர மாட்டாங்க. சரியா? இதுக்கு பேர் சிபில் ஸ்கோர். அப்போ ஒரு டிவிஎஸ் 50 வாங்கணும்னா கூட இதெல்லாம் பாக்குறது தான் முறை. அப்போ ஒரு மாநிலம் கடன் வாங்குதுன்னு வைங்க, சும்மா அள்ளி கொடுத்துருவாங்களா? ஒன்றிய அரசு இருக்கு, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்கு. அவங்க என்ன கேட்பாங்கன்னா, இந்த மாநிலத்தினுடைய மொத்த வருவாய் எவ்வளவு? மாநிலமும் ஒரு குடும்பம் மாதிரி தான், நல்லா புரிஞ்சுங்க, ஒரு குடும்பம். இந்த மாநிலத்தினுடைய இந்த குடும்பத்தினுடைய மொத்த வருவாய் எவ்வளவு, மொத்த செலவு எவ்வளவு, இவங்களுக்கு எவ்வளவு கடன் கொடுக்கலான்னு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஒரு வரையறைய தீர்மானிக்கும். புரிஞ்சுதா உங்களுக்கு? இப்ப தமிழ்நாட்டுடைய வருவாய் எவ்வளவு அதை சொல்லணும்ல. வருவாய் நான் சொல்றேன். 2019 19 லட்சம் கோடி நம்முடைய வருவாய். 2019 நம்முடைய கடன் கிட்டத்தட்ட எங்க போயிட்டோம்? 5 லட்சம் கோடியை நெருங்கிட்டோம். சரியா? 2026 வருமானம் நம்முடைய உற்பத்தி துறையின் மூலம் நாம நிறைய நிறுவனங்களை கொண்டு வந்து, நிறைய வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வந்து நாம நம்முடைய வருவாயை பெருக்கினார் ஸ்டாலின். எவ்வளவு வருமானம் தெரியுமா? 36 லட்சம் கோடி. எவ்வளவுங்க? 36 லட்சம் கோடி. 2019 19 லட்சம் கோடி. 2021 ஆட்சிக்கு வந்து 2026 அவர் 36 லட்சம் கோடியா நம்முடைய வருமானத்தை உயர்த்தி காட்டினார். இது கிட்டத்தட்ட 60 ஆண்டு கால தமிழ்நாடு அரசியல் வரலாற்றில் மிகப்பெரிய சாதனை. சரியா? அந்த திமுக தான் இன்றைக்கு தோற்கடிக்கப்பட்டிருக்கிறது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப 2021 22 நம்முடைய வருமானம் எவ்வளவு, அதுக்கு எத்தனை % கடன் வாங்கலான்னு ஒன்றிய அரசு ஒரு தீர்மானத்தை கொடுக்கும். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இவ்வளவுதான் நீங்க கடன் வாங்கணும், இதுக்கு மேல வாங்கக்கூடாது. 27.05% இவ்வளவுதான் நீங்க கடன் வாங்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கடன் அளவு 2024 25 இந்த ஆட்சி முடிகின்ற பொழுது 26% வரைக்கும் நீங்க கடன் வாங்கிக்கலாம்னு சொன்னாங்க. நம்ம 26% கடன் வாங்கிருந்தோம். ஆனா 15வது நிதிக்குழு 15th ஃபினான்ஸ் கமிஷன் நமக்கு கடன் வாங்குறதுக்கு எவ்வளவு தெரியுமா சொன்னாங்க? 28% வரைக்கும் நீங்க கடன் வாங்கிக்கலாம். 28% வரைக்கும் கடன் வாங்கிக்கலாம். நாம 26% கடன் வாங்கிருந்தோம். அப்போ நிர்ணயிக்கப்பட்ட வரம்பிற்குள் தான் தமிழ்நாட்டினுடைய கடன் இருந்துச்சு. இப்ப தமிழ்நாடு கடன்கார மாநிலம் என்று சொல்வது முதலில் ஏற்புடையது அல்ல. அப்போ நீங்க வந்து புதிதாக ஒரு திட்டங்களை செயல்படுத்துவதற்கு சிக்கல் இருக்கிறது என்று சொன்னால் நீங்கள் வாக்குறுதிகளை கொடுத்திருக்க கூடாது. இப்ப அந்த விடயத்துல நான் வந்து திரு சீமான் அவர்களை பாராட்டுவேன். அவரு ஓட்டு போடுங்க, போடாம போங்க. அவருடைய அரசியல் நிலைப்பாட்டுல எனக்கு துள்ளியும் உடன்பாடு கிடையாது. அது விமர்சனம், அது வேற விட்டுருங்க. ஆனா தெளிவா ஒரு பார்வை வச்சிடறாரு. என்ன பார்வை வச்சிடறாரு? கிறிஸ்டல் கிளியரா சொல்றாரு, நான் எந்த இலவச திட்டமும் தரமாட்டேன் சொல்லிட்டாரு. நீங்க அப்படி சொல்லியிருக்கணும். நீங்க அப்படி சொல்லல. 2500 ரூபாய் மாதமானா 2500 ரூபாய் தருவேன், என்ன இது தாய்மாமன் சீர் செய்வேன், பெண்களுக்கு பட்டு புடவை, நகை, எல்லாத்தையும் சொல்லிட்டீங்க. இப்ப அடுத்த மாதத்திலிருந்து அல்லது ஓரிரு மாதத்திலிருந்து நீங்க உடனே இப்ப நானும் ரொம்ப தெளிந்த நாகரிக அரசியல் பார்வையோடு அணுகிறேன். நாளா கழிச்சு ஒரு குழந்தை பிறகு நீங்க நகை போடலன்னு யாரும் போய் கேட்க போறது இல்லை. இந்த மாதத்துல யாரேனும் ஒரு தங்கைக்கு திருமணம் என்றால் நீங்க நகை போடல, பட்டுப்புடவை கொடுக்கலன்னு யாரும் கேட்க மாட்டாங்க. கேட்டால் அது கண்டிக்கத்தக்கது. நானே சொல்றேன். ஆட்சி பொறுப்பேற்று அந்த நாற்காலியில போய் உட்கார்றதுக்குள்ள இந்த மாதிரி நீங்க அதை செய்யல இதை செய்யல என்று கேட்பதில் எனக்கு உடன்பாடு கிடையாது. அதை விட்டுருங்க. ஆனா நீங்க செய்வதாக சொல்லி கையெழுத்திடுறீங்களா ஒரு திட்டம், அதில் கூட நீங்கள் சொன்னபடி இல்லாமல் நீங்கள் ஒரு மாற்றத்தை செய்றீங்கல்ல. 200 யூனிட் மின்சாரம் இலவசம் என்று சொல்லிவிட்டு அதுல ஒரு ஸ்கேல் வைக்கிறீங்க பாருங்க, தகுதி உடையவர்களுக்கு மட்டும். இதைத்தானே திமுக செஞ்சது. என்ன செஞ்சது? 1000 ரூபாய் யாருக்கெல்லாம்? ஒரு கவர்மெண்ட் ஆபீசர் அல்லது ஒரு பெரும் செல்வந்தர், அவங்களுக்கு மாசம் 1000 ரூபாய் கொடுக்கணுமா? தேவையில்லை. அப்ப ஒரு வரையறையை கொண்டு வந்துச்சு தமிழ்நாடு அரசு. நீங்க என்ன சொன்னீங்க? எவ்வளவு விமர்சிச்சீங்க அத? இன்னைக்கு நீங்க அதே வரையறையை கொண்டு வரீங்கல்ல. அப்போ எதிர்கட்சியாக இருக்கின்ற பொழுது எப்படி வேணாலும் விமர்சிக்கலாம். ஆட்சி கட்சியாக மாறுகின்ற பொழுது இன்றைக்கு அதே சிக்கல் உங்களுக்கும் வந்து நிற்கிறது என்பதை தயவு செய்து உணர்ந்து கொள்ளுங்கள்.
சரி, இதை தாண்டி இன்றைக்கு ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதில் சிக்கலா அப்படிங்கிற கேள்வி இருக்கின்ற பொழுது அஇஅதிமுகவிற்கு 47 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். கூட்டணியாக அவங்களுக்கு 53, அதிமுகவுக்கு மட்டும் 47 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள், எம்எல்ஏக்கள். இந்த 47 பேர்ல எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுக்கு ஆதரவாக அஇஅதிமுகவின் சட்டமன்ற குழு தலைவராக எடப்பாடி பழனிசாமியை தேர்ந்தெடுக்கலாம் என்று வெறும் 17 பேர் கையெழுத்திட்டு கொடுத்திருக்கிறார்கள். ஊடகங்களில் வந்த செய்தியை சொல்றேன். அப்ப 30 பேர் அவருக்கு எதிராக இருக்கிறார்களா என்ற கேள்வி எழுகிறது. இந்த இடத்துல நான் ஒன்னு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். தமிழ் கேள்வியை தொடர்ந்து பார்க்கக்கூடிய தமிழ் கேள்வி சொந்தங்கள் பின்னூட்ட விடுங்கள். தயவு செய்து இதை நீங்க பாத்தீங்கன்னா, இந்த வீடியோனுடைய கடைசி பகுதியில தான் இதை நான் பேசுறேன். கடைசி வரைக்கும் பார்த்த யாரேனும் உறவுகள் சொந்தங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால் மனசாட்சியோடு கீழே பதிவிடுங்க. தமிழ் கேள்வியில கடந்த ஓராண்டுக்கு மேலாக நான் ஒரு விஷயத்த பேசிட்டு வர்றேன். என்ன விஷயம் நீங்க சொல்லுங்க. 2026 தேர்தலோடு அஇஅதிமுக என்ற கட்சியே இருக்காது. அதை பாஜக அழித்து விடும். எடப்பாடி பழனிசாமியும் அதற்கு உடந்தையாக இருக்கிறார். தெரிந்தே துணை போகிறார். அதிமுகவை பாஜக அழிக்கிறது, தின்று செரிக்கிறது. தின்று செரித்து அதிலிருந்து பாஜக தன்னை வளர்த்து கொள்ள நினைக்கிறது என்ற விமர்சனத்தை நான் ஊடக விவாதங்களில் வைத்திருக்கிறேன், மக்கள் மன்றங்களில் வைத்திருக்கிறேன், தமிழ் கேள்வியும் ஒரு வருஷமா சொல்லிட்டு வர்றேன். இன்னைக்கு அது நடந்துருச்சா? 47 எம்எல்ஏக்களில் 30 எம்எல்ஏக்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க? கையெழுத்து போட்டு கொடுக்கல. அப்ப அதிமுகவில் மீண்டும் ஒரு பிளவா? யோசிச்சு பாருங்க. ஓபிஎஸ் எடப்பாடி பழனிசாமி சண்டை, சசிகலா அம்மையார சிறைக்கு அனுப்புனாங்க. அதுக்கப்புறம் எடப்பாடி பழனிசாமி இரட்டை தலைமைனாங்க. அப்புறம் திருப்பி ஓபிஎஸ் வேண்டானாங்க, டிடி தினகரன் வேண்டானாங்க, உள்ள வரையினவரை சேர்க்க மறுத்தாங்க. அதிமுகவை கொஞ்சம் 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 கொஞ்சமாக துண்டாடி கபலீகரம் செய்தார். இன்னைக்கு மீதம் இருக்கக்கூடிய பிராக்ஷனும் போச்சு. இப்ப மீதம் இருக்கக்கூடிய இந்த அதிமுக எம்எல்ஏக்கள் ஒருவேளை தாவேகாவை ஆதரிக்க கூடும். அப்படி தாவேகாவை ஆதரிக்கிற பட்சத்துல தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் ஆதரவை விஜய் பெறக்கூடாது என்ற கண்டிஷனோடு, என்ற நிபந்தனையோடு விஜயை ஆதரித்த காங்கிரஸ் ஏற்றுக்கொள்ளுமா அல்லது அதில் முரண்படுமா அப்படிங்கிற கேள்வி இங்கே எழுகிறது. சரி, அதிமுக எம்எல்ஏக்கள் போய் ஆதரிச்சிட்டாங்கன்னா இந்த ஆட்சி காப்பாற்றப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இல்லை அப்படின்னு சொன்னா வெளியிலிருந்து ஆதரவு அளித்து வரும் விடுதலை சிறுத்தைகள், இடதுசாரிகள் உள்ளிட்டவர்கள் நிச்சயமா அந்த ஆட்சியை கலைக்கணும், தேர்தல் வரணும்னு அவங்க ஒருபோது விரும்ப மாட்டாங்க. பதவிக்கு ஆசைப்படக்கூடியவர்கள் அல்ல. ஆனால் இஷ்யூ பேஸ்ட்ல இந்த அரசிற்கு அவர்கள் காத்திரமான கேள்விகளை எழுப்புவார்கள். தமிழ்நாடு நலன் சார்ந்து கேள்விகளை எழுப்புவார்கள். அப்ப அந்த இடத்துல என்ன வருது? ஒரு நெருக்கடியும் சிக்கலும் இந்த அரசுக்கு உருவாகிறது என்று அரசியல் நோக்கர்கள் கருதுகிறார்கள். இந்த சூழலில் இன்றைக்கு அரசியல் நாகரிகத்தோடு, அரசியல் மாண்போடு இன்றைக்கு முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய திரு விஜய் அவர்கள் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் ஸ்டாலின் அவர்களை அவருடைய இல்லத்தில் சென்று சந்தித்திருக்கிறார். இது ஒரு நாகரிக அரசியல். இது தமிழ்நாட்டில் எப்பவுமே இருந்துச்சு. இன்னும் சொல்ல போனா ஜெயலலிதா அம்மையாருக்கு அப்புறம் தான் அது உடைஞ்சது. சொந்த கட்சியில இருக்கவங்க கூட, அவங்க அப்பா செத்து போனா கூட, அவங்க அப்பா வந்து மாற்று கட்சியா இருந்தா ஜெயலலிதா அம்மாட்ட கேட்டுட்டு தான் போகணுங்கிற அளவுக்கு இந்த அரசியலை மாற்றி வைத்தவர் ஜெயலலிதா. இந்த அரசியல் மாண்பு தமிழ்நாட்டில் எப்பொழுதும் இருக்க வேண்டும். கடந்த முறை திமுக வெற்றி பெற்றவுடன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அன்றைக்கு விஜயகாந்தை சென்று சந்தித்தார். அன்றைக்கு விஜயகாந்த் திமுக கூட்டணியில இல்ல, ஆனாலும் விஜயகாந்தை சென்று சந்தித்தார். தோழமை இயக்கங்களைச் சேர்ந்த தலைவர்களை சந்தித்தார். இன்றைக்கு அதே போல அரசியல் நாகரிகத்தோடு ஸ்டாலின் அவர்களை சந்தித்து வாழ்த்து பெற்றிருக்கிறார் திரு விஜய் அவர்கள். இந்த அரசியல் நாகரிக மாண்பு போற்றத்தக்கது, பாராட்டத்தக்கது. அதே மாதிரி அந்த கனிந்த உள்ளம்பாங்க, அவ்வளவு ஒரு கனிவு அப்படிம்பாங்க இல்லையா, நம்முடைய ஸ்டாலின் அவர்களுக்கு நீங்க விஜய் அவர்கள் அவர் வீட்டுக்குள்ள வரும்போது ஸ்டாலின் அவர்கள் அவரை ஆற தழுவி கட்டி அணைத்து வாழ்த்தி அவர் கையை பிடிச்சிட்டு அவர் வந்து அவருக்கு எந்த வெறுப்பும் இல்லை. வெறுப்பு அப்படி இருந்தா அப்படி போக முடியாது. நீங்க உதயநிதி ஸ்டாலின் அவர் எப்படி கை பிடிச்சு கூட்டு போவாரோ அதே மாதிரி தான் அவர் யாரையும் பார்த்தாரு. இன்னைக்கு திரு விஜய் அவர்களையும் பார்த்தார். கையை பிடிச்சு அப்படியே அழகா அழைச்சிட்டு போறாரு. அவர் முகத்துல வெறுப்பு இல்ல, கோபம் இல்ல. அமர வைத்து சால்வை அணிவித்து விஜய் அவருக்கு பூங்கொத்து குடிக்கிறார், அவர் இவருக்கு சால்வை அணிவிக்கிறார். உதயநிதி ஸ்டாலின் ஒரு புத்தகத்தை குடிக்கிறார், கருப்பு சிவப்பு அந்த புத்தகத்தை குடிக்கிறார். இப்பொழுது எல்லோருமே சந்திக்கிறார் விஜய். அதிமுக பொதுச் செயலாளர் தொடங்கி அத்தனை அரசியல் கட்சி தலைவர்களையும் சந்திக்கிறார். இதுதான் அரசியல் நாகரிகம். இந்த நம்ம இந்த சண்டையை வந்து எங்க போட்டுக்கலாமா? சட்டப்பேரவையில் போட்டுக்கலாம். கண்ணியமான வார்த்தைகளோடு, தரவுகளோடு, ஆதாரங்களோடு
மாற்று கருத்துக்களை நாகரிகமான மொழியில சண்டை போடுவோம். ஆனா தரந்தாழ்ந்த விமர்சனங்கள், அருவருப்பான வாதங்கள், பழிவாங்கும் நடவடிக்கைகள் இதெல்லாம் அரசியலுக்கு எடுபடாது. அதை யார் செய்தாலும் தமிழ்நாடு அவர்களை புறக்கணிக்கும். எனவே ஒரு அரசியல் நாகரிகம் இன்றைக்கு மீண்டும் கூட ஏற்கனவே உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் செய்தார். இன்றைக்கு மீண்டும் அது துளித்திருக்கிறது தமிழ்நாட்டில். இந்த போக்கு வரவேற்கத்தக்க போக்கு என்பதை சொல்லிவிட்டு வரும் காலங்களில் திரு விஜய் அவர்களே, நீங்க கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கு நீங்கள் கடமைப்பட்டுள்ளீர்கள். ஒரே நாள்ல உங்களை நோக்கி அதை யாரும் கேட்க போறதில்லை, கேட்கவும் கூடாது, கேட்கவும் மாட்டாங்க. ஆனால் ஒவ்வொன்றாக நீங்கள் அதை செய்ய வேண்டிய தேவையும் பொறுப்பும் கடமையும் உங்களுக்கு இருக்கிறது. அதை செய்யாமல் மீண்டும் கடந்த ஆட்சியின் மீது நீங்கள் பழி போட்டு தப்பித்துக் கொள்ளலாம். அவர்கள் கடன் வாங்கி வைத்து விட்டார்கள் என்று சொல்ல தொடங்குவீர்களே என்று சொன்னால் உங்களுக்கு வாக்களித்தவர்களே அதில் உடன்பட மாட்டார்கள். அந்த கருத்தில் அவர்கள் உடன்பட மாட்டார்கள் என்பதை சொல்லி விடைபெறுகின்றேன். மீண்டும் ஒரு முறை புதிய அரசுக்கும் எதிர்க்கட்சி வரிசையில் அமர்ந்திருப்பவர்களுக்கும் சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கும் அத்துணை பேருக்கும் இந்த ஜனநாயக தேர்தல் திருவிழாவில் பங்கெடுத்து வென்ற, தோல்வியை சந்தித்த ஒவ்வொருவருக்கும், வாக்களித்த ஒவ்வொருவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியையும் சொல்லி தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில். நன்றி. Thank you.